அனைவருக்கும் வணக்கம். ஐயா, ஆரம்பிங்க. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? யாரிடம் சொல்வது? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இருங்க, இந்த மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதுல ஒரு பக்கம் அடி கிடையாது, இந்த முறை இடி. ஒரே குத்து ஓட்ட போட்டுக்கிட்டு உள்ள போயிடுச்சு. அப்படி ஒரு இடி இடிச்சிருக்காரு. யாருன்னு கேக்குறீங்களா? அந்த பேச்சின் நடுவுலயே வராரு பாருங்க, ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிப்பாரு. இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு வினோதமான சிரிப்பா இருக்குதே. இந்த சிரிப்புக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் பொதிஞ்சிருக்குது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பல காலமாக யோசிச்சது உண்டு. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ட்டு இப்ப புரிஞ்சு போச்சுங்க. அவருடைய செயல்பாடுகள் மூலமாக புரிஞ்சு போச்சு. அதாவது நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு டேமேஜ் பண்றதுக்கு எத்தனையோ அமைச்சர்கள், எத்தனையோ எம்எல்ஏ எம்பிக்கள் அல்லது திமுகவுடைய மேடை பேச்சாளர்கள் சொல்லி எவ்வளவோ வேலை பார்த்திருக்காங்க இந்த 4 வருஷத்துல. அவங்கெல்லாம் பார்த்ததெல்லாம் இருந்தாலும் கூட பொன்முடி அவர்கள் ஒண்ணு பண்ணாருன்னா அது கொஞ்சம் ஸ்பெஷலா தனியா தெரியுற மாதிரி பண்ணாரு. வடிவேலு ஒரு காமெடியில சொல்ற மாதிரி, அது ஒரு குண்டச்சி கராத்த பழகிருப்பா போல இருக்குது, அவ அடி மட்டும் தனியா தெரியுது அப்படின்பாரு. அப்படி பொன்முடி அவர்கள் பண்ற டேமேஜ் மட்டும் தனியா தெரியும். அப்படியாக ஒரு டேமேஜ் தான் இப்ப பண்ணிருக்காரு. மகளிர் ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மள சைவமா வைணவமான்னு கேட்கறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்ன சொல்ற? இதுன்னா அது தெய்வம் இது தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5 படுத்தா 10. அவ்வளவுதான். எப்படி ஐயா, உடன்பிறப்புகளின் தந்தையே ஸ்டாலின் ஐயா கெடுத்து விட்டாங்க தூக்கத்தை. பெரிய வேலை. இந்த வாட்டி ஒரு நைட்டு தூக்கம்லாம் பல நைட்டு தூக்கத்தை கெடுத்து விட்டாருங்க ஐயா. அதாவது ஒரே அடியில டபுள் டேமேஜ் பண்ணிருக்காரு. ஒரு பக்கம் இப்படி ஒரு ஆபாசமா வக்கரமா பேசுறதா, என்ன ஒரு வக்கிர புத்தி அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க ஐயா. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அதை விட பெருத்த டேமேஜ், அதுவும் தேர்தல் வர நேரத்துல, அதாவது பட்டை போடுகிறவர்களையும் நாமம் போடுகிறவர்களையும், அதாவது சைவர்களையும் வைணவர்களையும், தமிழர்களுடைய மதங்களுடைய முக்கியமான அவர்களுடைய மிக மிக நெருக்கமான ஒரு சென்டிமெண்ட்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மதத்துக்கு ஒரு குறியீடு இருக்கும், அதை ரொம்ப புனிதமா பார்ப்பாங்க. அப்படி பார்க்கப்படுகிற பட்டையாகட்டும் நாமமாகட்டும், இதை வேற ஒரு விஷயத்தோட, விலை மாதர்கிட்ட போற விஷயத்தோட ஒப்பிட்டு அதை ரொம்ப கேவலப்படுத்தி, கிட்டத்தட்ட பாலுறவு கொள்கிற பொசிஷன்களோட வச்சு கேவலப்படுத்தி அவரு பேசியிருந்திருக்காரு. இது இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பத்திக்கிட்டு எரியுது. ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி பெண்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மத நம்பிக்கையாளர்கள், ஒரு இறை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், கோயில்களுக்கு போறவங்க வரவங்க, அது சைவர்களோ வைணவர்களோ யாராக இருந்தாலுமே மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை சனாதனத்தை நாங்க டெங்கு மலேரியா ஒழிக்கிற மாதிரி ஒழிப்போம்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது வட இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதை நான் கண்ணால பார்த்தேன். நேரில் போன இடத்துல கண்ணால பார்த்தேன். சாதாரண ஒரு பொட்டி கடை, ஒரு சின்ன டீ கடையில அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாத அந்த டீ கடைக்காரரு, நான் தமிழ்நாடுன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி, உங்க ஊர்ல தானே அந்த சிஎம் உடைய மகன் இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்படி ஒரு தாக்கத்தை அந்த தேர்தல் அது அங்க ஏற்படுத்துச்சு. ஆனா இன்னைக்கு தமிழர் சமயங்களை நீங்க இழிவுபடுத்தி இப்படி பேசியிருக்கிறது அப்படிங்கிறது இங்க என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? முதல்ல நீங்க தமிழர்களுடைய வழிபாடு, நம்பிக்கை, மதம் சார்ந்த விஷயங்களை நீங்க மதிக்கிறீங்களா? நீங்க மதசார்பற்ற கட்சி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேர் வச்சுக்கிறீங்க. நாங்க மதசார்பற்றவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மதசார்பின்மை அப்படின்ற பேர்ல நீங்க செய்யக்கூடிய செயல் என்ன பண்றீங்க? ஒரு ரம்ஜான் வந்துச்சுன்னா தொப்பி போட்டுக்கிறீங்க, போயிட்டு அவர்களுடைய அந்த இஃப்தார் விருந்துல கலந்துக்கிறீங்க, கஞ்சி குடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசுறீங்க. ரொம்ப அவர்களுடைய மனம் குளிரும்படி, அதை பார்த்துட்டு இருக்கிற அந்த இஸ்லாமியர்களுடைய மனமெல்லாம் ரொம்ப அப்படியே குளிர்ந்து ஃப்ரீசர்ல வச்ச மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்குற மாதிரி நீங்க பேசுறீங்க. நல்ல விஷயம். ஒருத்தருடைய மத உணர்வுகளை நம்ம மதிக்கலாம், தப்பு இல்லை. அதே போல ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னு வந்துருச்சுன்னா
உடனே 4-5 பாதிரியார்களை 4-5 போதகர்கள் எல்லாம் கூட்டி மேடையில வச்சுக்கிட்டு மேடையில போய் நின்றுக்கிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் என்பதில் சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி பேசி 4-5 பைபிள் வசனங்கள் எல்லாம் கோட் பண்ணி இயேசுநாதருடைய அருமைகள் பெருமைகள்னு சொல்லி அப்படி பேசி வாயளவு புகழ்ந்து எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறீங்க. ஆனா இந்த பக்கம் தமிழர்களுடைய சமயங்களான சைவம், வைணவம் அல்லது தன்னை இந்துக்கள் என்று நம்பக்கூடிய அந்த மக்களுடைய நம்பிக்கையாகட்டும், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கட்சி எப்படி பாக்குது? உங்க கட்சியில பொன்முடி அவர்கள்லாம் ஏதோ நேத்து வந்தவர், ஏதோ ஒரு கட்சியிலிருந்து வந்தவர்னு சொல்லக்கூடாது. அப்ப அவர்களுடைய கட்சியுடைய மனநிலையே அப்படித்தான் இருக்குது. தமிழர் சமயங்களுக்கு, தமிழருடைய நம்பிக்கைகளுக்கு விரோதமான ஒரு மனநிலையாக, அதை இழிவுபடுத்தக்கூடிய, மிக ஆபாசமாக சித்தரிக்கக்கூடிய மனநிலையாகத்தான் இருக்குதுன்னு தானே மக்கள் இதை பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. நான் கிறிஸ்தவன் தான், அடிப்படையில் நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் தான். ஆனாலும் கூட இந்த பேச்சு எனக்கு அவ்வளவு கோபத்தை ஏற்படுத்துது. இதே ஒரு கிறிஸ்தவர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய ஒரு சிலுவையை பற்றி உங்களால ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசிட முடியுமா? உங்களுக்கு 1008 நக்கல் நையாண்டி நீங்க உட்காந்து பண்ணிக்கலாம், உங்களுக்குள்ள நீங்க சத்தம் இல்லாம பண்ணிக்கலாம். ஒரு மேடையில பேசும்போது நீங்க பேசிட முடியுமா? அல்லது இஸ்லாமியர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இவ்வாறு ஒப்பிட்டு உங்களால் பேசிட முடியுமா? பேச மாட்டீங்க. அப்போ அந்த கிட்டத்தட்ட ஒரு 12-13 விழுக்காடு, அந்த வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிந்தாம செதறாம வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களை நீங்க விழுந்து விழுந்து தாங்கிறதும், அவர்கள் மனதை குளிர்விப்பதும் எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. தவறு இல்லைங்க, பண்ணிட்டு போங்க. ஆனா நான் சொல்றேன், இது இந்த அரசியல்வாதிகள், இந்த மாதிரியான முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அல்லது உதயநிதி ஸ்டாலின், இந்த மாதிரி ஆட்கள்லாம் கிறிஸ்தவ மேடைகள்ல தோன்றி இயேசுநாதருடைய புகழையும் கிறிஸ்தவ மதத்துடைய புகழையும் பேசித்தான் கிறிஸ்தவ மதமும் இயேசுநாதரும் புகழ் அடைஞ்சிரும் அப்படின்னு நம்பி நினைச்சிட்டு இருக்கிற அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களுக்கு, ஆடாடா உதயநிதி அவர்களே நம்ம மதத்தை பெருமையா பேசிட்டாரு, ஸ்டாலினே பெருமையா பேசிட்டாருன்னு சொல்லி நீங்க எல்லாம் பெருமைப்பட்டுக்கிறீங்க இல்லையா? இதை விட அவமானம் உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. உண்மையிலேயேங்க, இவங்க சர்டிபிகேட் கொடுத்துதான் உங்க மதம் பெருமை பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. அப்படியாக இவர்கள் புனிதமாக நினைக்கிற அல்லது அவர்கள் மனதிற்கு ஏதோனும் நெருடலாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்க தொடக்கூட மாட்டீங்க. ஒரு கடைநிலை பேச்சாளர் கூட தொடமாட்டான். அவ்வளவு விவரம் நீங்க அவங்களுடைய வாக்குகள் வேணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னா போதும், ஒரு ஓட்டு வராது அந்த பக்கம் இருந்து. அப்ப அப்படி கவனமாக நீங்கள் அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த பக்கம் நம்முடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு நம்பிக்கை, இந்த மக்களுடைய பட்டையிடுவதோ நாமம் அணிந்து கொள்வதோ இந்த மாதிரியான நம்பிக்கையை நீங்க போற போக்குல ரொம்ப விளையாட்டுத்தனமா கேவலப்படுத்திட்டு போறீங்க அப்படின்னும் போது, அப்ப நீங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அட என்ன பேசினா என்ன, என்ன கேவலப்படுத்தினா என்ன, காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அல்லது ஏதாச்சும் நாள் அதையும் இதையும் சொல்லி ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி எதையாச்சும் கொடுத்து நம்ம நலத்திட்டங்கள் அப்படின்ற பேர்ல எதையாச்சும் பண்ணா போதும், ஓட்டு போட்டுருவாங்க, வறுமையிலே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு தான் இந்த மாதிரி பேசுறீங்களா? இல்ல, இந்த துணிச்சல் எப்படி வருது அப்படின்னு என்னால புரிஞ்சிக்க முடியல. ஒரு பக்கம் ஆபாச வக்கிரமான பேச்சு, அதை எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க. நான் இதை இப்படிதான் பார்க்க விரும்புறேன். அது எப்படி அது எப்படி ஒரு மதம்னா மட்டும் உங்களுக்கு விளையாட்டு போக்குல போற போக்குல எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு போயிட முடியுது? கேட்டா நானும் ஒரு இந்து தான், அதனால நான் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்ட வேண்டியது. அப்படிலாம் இல்லைங்க. நீங்களாம் பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கெட்டப்பை மாத்திக்குவீங்க. திடீர்னு இஸ்லாமியர் வேஷம் போடுவீங்க, திடீர்னு கிறிஸ்தவர் வேஷம் போடுவீங்க, திடீர்னு கடவுள் இல்லை அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு ஈவேரா வேஷம் போட்டுக்குவீங்க, திடீர்னு இந்து வேஷம் போடுவீங்க. ஆனா இழிவுபடுத்துறது அப்படின்னு வரும்போது இந்த குறிப்பிட்ட என்ன சொல்றது, சிவனை வழிபடுகிறவர்கள், முருகனை வழிபடுகிறவர்கள், பெருமாளை வழிபடுகிறவர்கள், அல்லது இங்க குலதெய்வங்களை வழிபடுகிறவர்கள், இவர்களுடைய கோயிலுக்கு போகிறவர்களுடைய உணர்வுகளை தானே நீங்க தொடர்ச்சியா புண்படுத்திட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருது, அதனால நாங்க தான் பாதுகாப்பு, பாஜக வரக்கூடாதுன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் உருட்ட வேண்டியது. ஆனா பாஜகவை வளர்ப்பது யார்? RSS இந்துத்துவாவை வளர்ப்பது யார்? நீங்க தானே. இப்ப நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்ட்ரீம், நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது இந்த பக்கம் நார்மலா இருக்கக்கூடியவங்களை எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாத்துறது நீங்க தானே. ஒரு நார்மலா கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுக்கிட்டு அவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவனை ஒரு தீவிர இந்துத்துவவாதியாக மாற்றக்கூடியது யார்? இன்னொரு இந்துத்துவவாதியா என்றால் அவர்களுடைய பங்களிப்பை விட உங்களுடைய பங்களிப்பு தானே இங்க அதிகமா இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக RSS வளர்வதற்கு இந்த கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவாளர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய, ஆனால் ஒரு மதத்தை மட்டும் குளிர்வித்து விட்டு இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துகிற உங்களை போன்றவருடைய செயல்கள் தானே முக்கியமான காரணமா இருக்குது. அப்படின்ற பட்சத்துல இப்படி பண்ணிடலாமே. நீங்க யாருடைய உணர்வு ரொம்ப ரொம்ப உன்னதமானது, யாருடைய உணர்வு புண்படவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு போதும். என்ன சொல்றீங்க? இப்ப கிறிஸ்தவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய உணர்வை நீங்க எந்த சூழ்நிலையும் புண்படுத்த மாட்டீங்க, ரொம்பவே அப்படியே அரவணைச்சு தாங்குவீங்கல்ல, அவங்க ஓட்டு உங்களுக்கு போதுங்க, அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, வச்சுக்கோங்க.
மற்றபடி கோயிலுக்கு போற மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேணும், அதனால தானே போற போக்கில் எட்டி வச்சுட்டு போறீங்க. பரவாயில்ல விடுங்க, அவங்க ஓட்டு உங்களுக்கு வேண்டாம், விட்டுருங்க. இவங்களுடைய வாக்குகளை மட்டுமே வச்சு நீங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இதை வந்து யாரு இந்த கட்சி சார்ந்தவங்க அந்த கட்சி சார்ந்தவங்க ஒருத்த வந்து இதுக்கு பாஜக சார்ந்தவங்க தான் கோவப்படணும், அதிமுக சார்ந்தவங்க தான் கோவப்படணும், அல்லது வந்து ஒரு விஜய் கட்சியை சார்ந்தவங்க தான் கோவப்படணும், இல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவங்க தான் கோவப்படணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. இது உண்மையில முதல்ல இது வந்து இந்துக்களுடைய அல்லது வந்து கோயிலுக்கு போறவங்க மட்டும்தான் இதுக்கு கோவப்படணும் அப்படின்னு கிடையாதுங்க. முதல்ல இதை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களும் அல்லது வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களும் தான் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிச்சு பழகணும். ஏங்க இதுதாங்க பிரிவினையை உருவாக்குது, இதுதாங்க இந்த மண்ணை மத ரீதியான பிளவுகள் ஏற்படுத்தக்கூடிய, மத ரீதியான அரசியல் உருவாகக்கூடிய ஒரு காரணமாக இது போன்ற செயல்கள் தாங்க அமையுது. ஒருவேளை நம்மளுக்கு அல்லது வந்து பிற மதத்தில் இருக்கிறவங்களை இழிவுபடுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து ரசிக்கக்கூடிய குரூர மனமுடைய பிற மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் இந்த மண்ணில் மதவாதத்தை வளர்க்குறீங்க. இது போன்ற செயல்களை நீங்க கண்டிக்கணும். இது போன்ற செயல்களை தான் நீங்க காரி துப்பணும். யோ, எங்களை எப்படி மதிக்கிறியோ அந்த மாதிரி அவனை மதி. எங்களுடைய நம்பிக்கைகளை எப்படி நீ மதிப்பளிச்சு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறியோ அந்த மாதிரி அவங்களையும் மதிச்சு வாழ்த்து தெரிவிச்சு பழகு. நீ உருவாக்காத இந்த மண்ணில மதவாத அரசியலை நீ உருவாக்காத. ஒரு கிறிஸ்தவனாக நான் கண்டிக்கிறேன், ஒரு இஸ்லாமியனாக நான் கண்டிக்கிறேன். அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு வழிபடட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்புணர்வை எடுத்துக்கொண்டு கண்டிக்கிற வேலையை நீங்க தான் முதல்ல செய்யணுங்க. அப்பதான் இந்த மண் வந்து ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா இப்படியே பிளவுவாத அரசியல் பேசிட்டு இவங்க அவங்கள தூண்டி விட்டு அது ஒரு பிரச்சனையா மாதிரி இப்படியே தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஐயா பொன்முடி அவர்கள் உண்மையிலே நீங்க ஒரு பேசலான ஆளுங்கய்யா. அடுத்தடுத்த நாட்கள்ல இது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. பெரிய ரியாக்ஷனா வரப்போகுது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே உணர்றேன். இது வந்து வெறுமனே ஒரு நாள் கண்டனத்தோட இது முடிஞ்சிடாது, இது ஒரு பெரிய ரியாக்ஷனா போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை உணர்றேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்க வருத்தம் தெரிவிக்கலாம், வருத்தம் தெரிவிக்க சொல்லி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலாம். ஆனா இது எப்படி போக போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படி கரெக்டா பண்ணி விட்டுறீங்க. இப்போ திமுகவுடைய மற்றவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு இவர் அடிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு நான் சொன்னல, இவர் அடி மட்டும் தனியா இருக்குதுன்ட்டு. என்னன்னா திமுகவுடைய அந்த கோர் ஓட் பேங்க்ல கை வைப்பார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவங்க சொல்லக்கூடிய அல்லது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், இவங்களுடைய ஓட்டு தான் திமுகவுக்கு கொத்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல என்ன பண்ணுவார்னா மேடையில் தோன்றி, ஏமா எஸ்சி தானே நீ, எஸ்சி தானே அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணி அங்க ஒரு பெரிய ஒரு டேமேஜை பண்ணி விடுவாரு. அடுத்து பார்த்தோம்னா மகளிருக்கு சில நலத்திட்டங்கள்லாம் இந்த திராவிட மாடல்ல செஞ்சிருக்கிறதுனால மகளிர் மத்தியில ஒரு சின்ன ஆண்களோட ஒப்பிடும்போது பெண்கள் மத்தியில கொஞ்சம் கூடுதல் ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சர்வேக்கள்லாம் சிலது சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இலவச பயண திட்டம், அதுக்கப்புறம் மாதம் 1000 ரூபாய், இந்த மாதிரியான விஷயங்கள்ல மகிழ்ச்சியா இருக்கிறவங்களும் இருக்கதானே செய்யறாங்க. இப்ப அவங்க ஓட்டு திமுக வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதனால அதையும் டேமேஜ் பண்ணி விடுவோம். எப்படி? ஓசியில தானே போறீங்க, ஓசி அப்படிங்கிற மாதிரி பேசி அங்க ஒரு டேமேஜ். அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரேடியா இது என்னையா செலக்டிவா இப்படி ஆண்கள் பெண்கள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் செலக்டிவா டேமேஜ் பண்ணிட்டு இப்ப பண்றோம் பாடுறா ஒரு பல்க் டேமேஜ் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போற எல்லாரையும் பிடிச்சி டேமேஜ் பண்ணியாச்சு. அதனாலதான் வந்து நான் சொன்னேன், அதுவும் எலெக்ஷன் டைமா பார்த்து தயார் பண்ணியிருக்கிறீங்க. உண்மையிலேயே மத்தளத்துக்கு இனிமே 2 பக்கம்லாம் அடி கிடையாது ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கத்தை ஓட்ட போட்டாச்சு, பொன்முடி அவர்கள் ஓட்ட போட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாருங்கய்யா. இனிமே ஒரு பக்கம் தான். அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்னென்னாலும் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.